வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கெட்டில் தான். அடுப்பே இல்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை ஒரு கெட்டில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியூர் எங்கேயும் போனால் கூட இந்த கெட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும். டிஃபன், லஞ்சு, டின்னர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. இதில் முட்டை அவிக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது புட்டிங் செய்கிறதுக்கும் ஒரு பவுல் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அது கூட சுடுதண்ணி நம்ம வச்சுக்கலாம். செராமிக் கோட்டிங்கோடு இருக்குது. சீக்கிரத்திலே நமக்கு குக் பண்ணி கொடுத்துரும். அவிச்சு எடுக்கிறதுக்கும் தனியாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கிளாஸ் மூடியோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிச்சனில் எதுக்கெலாம் பயன்படுத்துகிறேன்னா, சுடுதண்ணி வச்சு இறக்கிக்கலாம். இதில் நம்ம டீனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சுண்டல் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அவிக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த சுண்டல் நமக்கு அவிஞ்சிரும். இதை நம்ம அப்படியே மூடி போட்டுட்டு மற்ற வேலையும் பார்த்துக்கலாம். சுண்டல் அவிக்கும் போதே நம்ம மேலேயும் ஏதாவது காய்கறி வச்சு அவிச்சு எடுக்கனாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரே டைம்லையே 2 விதமானதை நம்ம செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு இந்த கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக ஒரு பிரியாணி பண்ணனா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெசிப்பியும் அடுத்தடுத்து காட்டுறேன். கெட்டில் வச்சு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்லி. லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி இருக்கும். நம்ம ஹையில் வச்சு விட்டுட்டா போதும். தண்ணி எதுவுமே வெளியில் சிந்தாது. நல்லா சூடேறி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் நமக்கு. இப்போ சுண்டல் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு கொதிக்குன்னு பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இதே கெட்டிலில் நான் புட்டு அவிக்க போகிறேன். அதுக்கு மேலேயே கொலக்கட்டையும் அவிக்க போகிறேன். கொஞ்சமாக அரிசி மாவை ஊற வச்சுட்டு தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புட்டிங் பவுலில் புட்டுக்கு கீழே வச்சுக்கிறேன். ஒரு ட்ரே கொடுத்துருக்குறாங்க, சில்வர் ட்ரே. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த ட்ரேயை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த புட்டிங் பவுலையும் வச்சுட்டு மேலே ஆவியில் வேக வைக்கிற மாதிரி ஹோலாக உள்ள ஒரு ட்ரேயும் இருக்கும். அதில் நம்ம புட்டுக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். கொலக்கட்டையை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம மூடி வச்சுட்டு அவிச்சு எடுத்துக்க போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மோமோ செய்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். காய்கறிலாம் வேக வைக்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தி ஈஸியாக அவிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே சீக்கிரத்தில் நமக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஆயிலோடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது நம்ம சாப்பிட்டுக்கலாம். சீனிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள் கூட நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கோ பொரியல் வைக்கிறதுக்கோ மேலே உள்ள ட்ரேயில் வைக்கும் போது நல்லாவே அவிஞ்சிரும். காய்கறிலாம் தண்ணியில் போட்டு அவிச்சு வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கெட்டிலில் நம்ம ட்ரேக்கு மேலே வச்சு அவிக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோமோஸ் நல்லா சுட சுட கிடைக்கும். வெஜ்ஜி, நான்வெஜ்ஜி எதுனாலும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். நம்ம பார்த்து எடுக்கணும். கையை வச்சு எடுக்கும் போது சுட்டு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ட்ராவலில் இருக்கும் போது வெளியில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறத விட இந்த ஒரு கெட்டில் எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.